நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் நிச்சயம் நடிகர் விஜயின் பெயர் இருக்கும் என்பது உறுதியாகியுள்ளது. தேர்தல் நேரத்தில் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து அடிக்கடி பூடகமாக தகவல் வெளியானாலும் சமீபத்திய செயல்பாடுகளை வெறும் தகவலாக கடந்து செல்ல முடியாது. வழக்கமாக நடிகர் விஜய் ஒரு படத்தில் கமிட் ஆகி ஷூட்டிங் செல்லும் போதே அடுத்த படத்திற்கு கதை கேட்டு முடிவு செய்து விடுவார். ஆனால் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் படத்திற்கு பிறகு எந்த இயக்குநர்களிடமும் கதை கேட்கவில்லை என்பதை வைத்தே விஜயின் அடுத்த கட்ட திட்டம் முழு நேர அரசியல் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு புறம் இருக்க, கட்சி துவங்குவது, சின்னம் பதிவு செய்வது என விஜயின் பனையூர் அலுவலகமும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு மக்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய நடிகர் விஜய் 20 ரூபாய் வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. மாவட்டத்திற்கு 10 பேர் வீதம் என நிர்வாகிகளிடம் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியது அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யவே என்பது தெரிய வந்துள்ளது. அத்தோடு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு நடிகர் விஜய் தனித்தனியாக கடிதம் எழுத உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை விஜயே நேரடியாக கடிதம் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. கட்சி தொடங்குவது, சின்னம் தேர்வு செய்வது போன்ற நடவடிக்கைகளை கண்காணிக்க முன்னாள் IAS அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவையும் நடிகர் விஜய் அமைத்திருக்கும் நிலையில் அந்த குழு டெல்லியில் முகாமிட்டுள்ளது. இதன் மூலம் விஜயின் அரசியல் என்ட்ரி நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து என்பதும் தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தை விஜயின் தந்தை SA சந்திரசேகர் அரசியல் கட்சியாக பதிவு செய்தார். ஆனால் அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் பனிப்போர் வெடித்தது. தற்போது அதே பெயரில் கட்சி தொடங்குவதா அல்லது வேறொரு பெயரை தேர்வு செய்வதா என்ற ஆலோசனைகளும் ஒரு பக்கம் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் முக்கியமாக மாவட்ட வாரியாக முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், இயக்கங்களின் தலைவர்களையும் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த விவரங்கள் எல்லாம் நிர்வாகிகள் மூலம் பெறப்பட்டிருக்கும் நிலையில் அதில் விஜய் மக்கள் இயக்க அரசியலுக்கு ஒத்துப்போகும் நபர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஏற்கனவே அந்தந்த பகுதிகளில் பலமாக இருக்கும் பிரமுகர்களை தங்கள் பக்கம் இழுத்து பொறுப்புகளை ஒப்படைத்தால் கள வேலைகளுக்கு எளிதாக இருக்கும் என்பதே விஜயின் கணிப்பாம். வெறும் இயக்க அலுவலகமாக இருந்த பனையூர் அலுவலகத்தையே கட்சி அலுவலகமாக மாற்றும் வேலைகளும் வேகமெடுத்துள்ளன. வீடு, பனையூர் ஆபீஸ் என 2 இடங்களிலுமே விஜயின் அரசியல் ஆயத்த பணிகள் தீவிரமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜயின் அரசியல் வருகை உறுதியாகிவிட்ட நிலையில் அவரது அரசியல் பாணி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பெரியார், காமராஜர், அம்பேத்கரை படியுங்கள் என ஏற்கனவே நடிகர் விஜய் பேசிய நிலையில் மாணவர்கள் மத்தியில் பேசியதையே தனது அரசியல் கொள்கையாக விஜய் முன்னிறுத்துவாரா அல்லது வேறு ரூட்டில் பயணிப்பாரா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும். ஆகையால் நடிகர் விஜயே தனது அரசியல் வருகை நிலைப்பாட்டை செய்தியாளர் சந்திப்பு வைத்து விளக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.